அனிதா இருக்காங்களே, சூர்யா இருக்காளே என்ற நினைப்பே என்ன பேச விடாம பண்ணிடும். அதுக்காக நான் அவங்க தனியா போகணும்னு சொல்லல. என் மனசுல பட்டதை சொல்றேங்க. மனசுல பட்டதை சொல்ற தைரியம் கூட இப்பதானுங்க வந்திருக்கு. உண்மையா யோசிச்சு பார்த்தா தனி குடும்பத்துல இருக்க ஃப்ரீடம், சந்தோஷம் கூட்டு குடும்பத்துல இல்லைங்க. நாம கூட்டு குடும்பத்துல தாங்க இருக்க போறோம். ஆனா நம்ம குழந்தைங்க காலத்துல அவங்கள தனி கொடுத்து அனுப்பிடணுங்க. எந்த சூழ்நிலையிலயும் நாம அவங்களுக்கு சுமையாவே இருக்க கூடாது. இப்ப ஃபாரின் எடுத்துக்கோங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்கள தனி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால தனிச்சு வாழ முடியும். அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழணும். யாரோ 2 வயசானவங்க கையில இருக்க ரிமோட்டுக்கு தலையாட்டுறதுல யாருக்குமே சந்தோஷம் இருக்க போறது இல்லைங்க. இல்ல திவ்யா, நீ சொல்றது ரொம்ப தப்பு. மேலோட்டமா பார்த்தா தனியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையா சேர்ந்து இருக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் 1% கூட இதுல இருக்காது. ஃபாரின்ல இருக்காங்கன்னா அது வேற கல்ச்சர், வேற வேற பழக்க வழக்கம். சுட்டு போட்டாலும் அந்த ஊர் அப்பா அம்மா மாதிரி நம்ம ஊர் அப்பா அம்மாலாம் இருக்க மாட்டாங்க. மன்னிக்கிறதுலையும் விட்டு கொடுக்கறதுலையும் இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இருக்காது திவ்யா. இப்போ மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க காலத்துலேயும் நம்ம கூட்டு குடும்பமாக தான் வாழணும். என்னாச்சு திவ்யா? என்னன்னே தெரியலங்க, கால் ரொம்ப வலிக்குது. சரி நீ நீட்டு, நான் காலை பிடிச்சி விடுறேன். என்னங்க நீங்க போய். இதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டி காலை நான் தானே பிடிச்சி விடணும். நீ காலை நீட்டு. எனக்கு நீட்டு திவ்யா. வேண்டாங்க, நீ நீட்டு, நான் சொல்றேன். இப்போ பொண்டாட்டி காலை அமைக்க விடணுங்கிற நினைப்பே கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால தானே வந்தது. நான் 2 பொண்ணுங்களுக்கு மத்தியில் வளர்ந்தவன் திவ்யா. பொண்ணுங்களோட கஷ்டம் எனக்கும் நல்லா தெரியும். என்ன திவ்யா யோசிக்கிற? இல்ல மாத்திரை போட்டனா இல்லையான்னு யோசிக்கிறேன். என்ன நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? சாரிங்க, மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் போட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா எங்க இருக்கு? கிச்சன்ல மாத்திரை டப்பால போட்டு வச்சிருக்கேன். ஒரு கருப்பு கலர் மாத்திரை இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. சரி. திவ்யா, இந்த மாத்திரை போட்டுக்கோ. வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கிறேன் ப்ளீஸ். சொன்னா கேளு, போட்டுக்கோன்றல. ப்ளீஸ் வேண்டாம் சொல்றல, வாய் தர. வேண்டாம் ப்ளீஸ். வாய் தர. சரி நீ படுத்துக்கோ. நல்லா காலை நீட்டி போடு. என்னாச்சு? என்னாச்சு பர்வதம்? என்னாச்சுன்னு கேக்குறல, சொல்லு. கெட்ட கனவுங்க. சரி இரு, தண்ணி கொண்டாரு.
இல்லைங்க. உட்கார்னு சொல்றல, உட்கார். இந்த தண்ணி குடி. என்னாச்சு பர்வதம்? பயங்கரமான கனவுங்க. என்ன, நான் செத்து போறது மாதிரி கனவு கண்டியா? வாய கழுவுங்க. பின்ன என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு. இது வேற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு, சொல்ல தெரியல. அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, மூச்சே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. அட, கனவு தானே, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, பேசாம இரு. ஏங்க, என்ன பர்வதம்? நம்ம பாபுவுக்கும் மதிக்கும் உடனே கல்யாண ஏற்பாடு பண்ணணுங்க. என்ன பர்வதம், நடுராத்திரில பேச வேண்டிய பேச்சா இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் வேற நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிறான். இப்ப நான் கண்ட கனவு வேற ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கு ஏதோ ஆக போகுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்களேன். சரி, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வர வேண்டாமா? இப்படியே சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டு போனா எப்படி? எதுக்கும் ஒரு ஆரம்பம் வேண்டாமா? மாப்பிள்ள வராரு. என்னம்மா இந்த நேரத்தில் முடிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கா, அதான் பயந்துட்டா. அப்படியா? நான் வேணா ராஜி எழுப்பி ஹெல்ப்புக்கு வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நீங்க போய் படுங்க. நானே ஏங்க, மாப்பிள்ளை கிட்ட அதை சொல்லுங்க. சும்மா இரு, நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு. என்னம்மா அத்தை என்ன சொல்றாங்க? அவ கிடக்குற, நீங்க போய் படுங்க மாப்பிள்ள. நீங்க சொல்லலைன்னா என்ன, நானே கேக்குறேன். மாப்பிள்ள, எங்க வாழ்க்கை நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு இருக்கு. எப்ப என்ன நடக்குமோன்னு பதறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள பாபுமதி கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது அத்தை. ஆனா மற்ற விஷயம் மாதிரி இதை கேஷுவலா டீல் பண்ண முடியாது. பாபு கிட்ட கூட ஈஸியா பேசிடலாம். ஆனா மதியக்கா கிட்ட கொஞ்சம் டைம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா நம்ம பேசி அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் திரும்பவும் அவங்ககிட்ட இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயத்த. கரெக்டான டைம் பார்த்து அவங்ககிட்ட இதை பேசணும். யோசிச்சுக்கிட்டே இருந்து நாளை கடத்திடக்கூடாது. அதுக்காகத்தான். அதான் இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விட்டுருங்க. இது நல்லபடியா பேசி முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? உங்க வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் என்ன அத்தை, இப்போ நிம்மதியாக படுத்து தூங்குங்க, போங்க. சரி மாப்பிள்ள, அப்புறம் நாளைக்கு எங்க வீட்டுக்கு போகலான் இருக்கோம். ஏன் மாமா என்னாச்சு? இல்லை, எவ்வளவு நாளைக்கு தான் இங்கேயே இருக்கிறது? இதில் என்ன மாமா இருக்கு? பரவாயில்ல இருங்க. இல்லை மாப்பிள்ள, இங்கே வேலை நிறைய கிடக்கு. சரி காலைல பேசிக்கலாம், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க. சரி, நீ போய் படு போ.
சோமு எப்படிடா இருக்க? ஏம்மா கத்துற? என்னடா ஆச்சு? பனிமலை தூங்கிட்டு இருக்காமா. அட கரகம் பிடிச்சவனே, ஏண்டா இங்க கத்தனா அவளுக்கு எப்படிடா கேட்கும்? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. சரி, நான் சொன்ன மாதிரி மதி வீட்டுக்கு போய் சண்டை போட்டியா? எது சண்டை போடுறதா? அவங்க வீட்டுல இருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் நடுகுதுமா. ஏண்டா சோமு, புலிக்கு பிறந்துட்டு நகம் கூட இல்லாம இருக்கேடா. புலியா கழுத புலியான்னு அப்புறம் பட்டிமன்றம் வச்சுக்கலாம். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. நீ தாண்டா சொல்லணும். போய் பாத்தியா, பேசுனியா, என்னடா ஆச்சு? ஒன்னும் வேலைக்கு ஆகல. நீ ஒரு துப்பு கட்ட வேண்டாம். நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது. மா, அவ லாஜிக்கா கேள்வி கேக்குறாமா. ஏண்டா அவ என்ன டீச்சராடா உன்னை கேள்வி கேட்கறதுக்கு? நீ ஐயோ அம்மான்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே? அதுக்கு உனக்கு துப்பு இல்ல. கடைசியா என்னதாண்டா ஆச்சு? அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. கிளம்பு கிளம்புன்னு விரட்டி விட்டா. டேய் சோமு, இதுக்கெல்லாம் சரியான ஒரு ஆள் இருக்கா. அவளை அனுப்பிச்சா எல்லாமே சரியா போயிடும். யார சொல்ற? உன் தங்கச்சி சித்ராடா. அவ தாண்டா இதுக்கு சரியான ஆளு. அவளை அங்க அனுப்பி மதி கிட்ட சண்டை போட சொல்லு. டேய் சோமு, என்ன பதிலே காணோம்? சரிம்மா, நான் சித்ராவே அனுப்பி எங்க அம்மா எங்கன்னு கேட்டு தகராறு பண்ண சொல்றேன். சீக்கிரம்டா, என் காசெல்லாம் இங்க கரைஞ்சுக்கிட்டே இருக்குடா. சரி சரி, நீ பத்திரமா இருக்கல்ல? என்னைய நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை முதல்ல நீ செய். வைக்கிற போன வச்சிரு. என்னம்மா என்னாச்சு? தண்ணி வேணுமா? இரு எடுத்துட்டு வரேன். இந்தம்மா. இன்னும் கொஞ்சம் மெதுவா மெதுவா குடி.
எனக்கு ஏன்டி இப்படி ஒரு நிலைமை கடவுளே? ஐயோ முடியலடி. ஐயோ இந்த கன்றாவையெல்லாம் நான் கண் கொண்டு பார்க்கணுமாடி? ஐயோ வாழ வேண்டிய வயசுல இந்த மாதிரி படுத்திருக்கேடி. நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ உன்னை இப்படி பாக்குற நிலைமைக்கு கடவுள் என்ன வச்சுட்டேனடி. ஐயோ நித்யா, உனக்கு ஏண்டி இந்த நிலைமை? என்னாச்சு வசந்தா? நம்ம பொண்ணு தூக்கத்துல தண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு கேட்கல. பாட்டில் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் எழுந்து பார்த்தேன். சொன்னா கோச்சுக்கிட்டீங்களே, பாத்தீங்களா? நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை தேவையாங்க. அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமான்னு அவளால கேட்க முடியலையே. ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? நாம தவம் இருந்து பெத்த பொண்ணுங்க இவ. பிறந்ததும் எந்த குழந்தையும் 1 வயசுல 1.5 வயசுல பேசினதே கிடையாது. நம்ம பொண்ணு பேசினாலேங்க. அன்னைக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இப்படி பாதியிலேயே பேச்சு போறதுக்கு தானங்க அன்னைக்கு ஆண்டவன் எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து